எல்லாருக்கும் வணக்கம். போர் ஒரு வழியா முடிவுக்கு வந்துருச்சுன்னு நெனைக்கிறேன். மார்க்கெட் இதனால புதிய உச்சத்த அடையுமா அப்படிங்கிறத பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம, அடுத்த வாரம் ஃபோக்கஸ்டா ஒரு 10 பறக்க போற பங்குகள பார்க்க போறோம். 5 போனஸ் ஸ்டாக்ஸும் அது இல்லாம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஈரான், அமெரிக்க போர் ஒப்பந்தம் இன்னும் ஒரு தெளிவான முடிவு எட்டலைன்னாலும், ஓரளவுக்கு கிளியரா தெரியுது. இனிமே பெருசா சண்டை பயம் இருக்காது அப்படிங்கிற மாரி. ஸோ இத பேஸ் பண்ணி யுஎஸ் மார்க்கெட் மட்டுமே 900 பாயிண்ட்ஸ் டவ் ஜோன்ஸ் வந்து 900 பாயிண்ட்ஸ் வெள்ளிக்கிழமை மேலே போயிருந்தது. ஸோ நம்ம மார்க்கெட்டும் ஓரளவுக்கு சேரப்பாகி ஒரு 150 பாயிண்ட் மேலே போயிருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி ஒரு 300 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ இதை வச்சு பார்த்தா 24,700 தாண்டும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது நிஃப்டி நிஃப்டி 50. ஸோ இதோட நம்ம மார்க்கெட்டோட ஹை ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா 26,328க்கு மேலே. ஸோ இது வந்து கூடிய சீக்கிரம் அடைய முடியுமா? எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷத்துக்குள்ளே இது வந்து நடக்க நிறைய சாத்தியம் இருக்கு. திரும்ப புது உச்சத்தை அடையவும் சாத்தியம் இருக்கு. ஸோ முன்னாடியே நான் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவா பெருசா எதுவும் கிடையாது. நம்ம ஆயில் இறக்குமதி பண்ணிட்டு இருக்கிறதால அங்கே தான் நமக்கு பெரிய பிரச்சனையா இருந்தது. ஸோ இந்த போர் கம்ப்ளீட்டா முடிவுக்கு வந்ததுன்னா அதுக்கப்புறம் எல்லாமே லோக்கல் நியூஸ் தான். இன்டர்நேஷ்னலா நமக்கு அந்த அளவுக்கு பாதிப்பு இருக்காது. போன வாரம் உண்மையிலே சூப்பரா இருந்தது. என்னதான் வொலட்டிலிட்டி இருந்தாலும் நிறைய ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்ல வளர்ச்சி அடைஞ்சது. அதானி போர்ட்ஸ், பிஎஃப்சி, பிஎஸ்சி, அப்புறம் கனரா ரொபாக்கோ, ஏஎம்சி எல்லாமே 6லேருந்து 8% வரைக்கும் 2, 3 நாள்லயே மேல போயிடுச்சு. இதுல லுமேக்ஸ் ஆட்டோ, ஐஷா மோட்டார்ஸ், அசோக் லேலண்ட் மட்டும் கொஞ்சம் பின்னாடி இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இதுவுமே கூட அடுத்த வாரம் நல்ல ஒரு முன்னேற்றம் அடையும் தோணுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம பார்க்க போற டாப் 10 ஸ்டாக்ஸுக்கு நான் எந்த சேஞ்சஸும் பண்ணல. சேம் query தான். ரிசல்ட்டா எனக்கு 27 கம்பெனிகள் வந்தது. 27 ஸ்டாக்ஸ் வந்திருந்தாலும் பேங்கிங் ஸ்டாக்ஸ் நெகட்டிவ் சைடில் தான் இருந்தது. இது அடுத்த வாரம் பாசிட்டிவாக வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு 7லேருந்து 8 ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா 100%க்கும் மேலே வால்யூம் ஒரே நாளில் அதிகமாக இருந்தது. அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாக்ஸும் மேலே போகும், 1, 2 தவிர. ஸோ அதுதான் நடந்துட்டுருக்கு. அடுத்த வாரமும் இது நடந்து அதுக்கு அடுத்த நாளே வந்து ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ட்ரேட் பண்ணணும். அடுத்த வாரம் வாட்ச் லிஸ்ட்டில் டாப்பில் இருக்கிறது ஐஐஎஃப்எல் கேபிட்டல். போன வாரம் அதுக்கு மொதவும் வந்து நம்ம ஃபில்டரில் வந்தது. ஸோ இப்போது நல்லா வால்யூமோடு சேர்ந்து ஒரு கிளியரான டைரெக்ஷன் தெரியுது. டெக்னிக்கல் பிரேக் அவுட்டும் தெரியுது, வால்யூம் பிரேக் அவுட்டும் தெரியுது. ஸோ அடுத்த வாரம் இது தொடர்ந்து முன்னேறத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அவசியம் கவனிங்க. அவந்தி ஃபீட்ஸ் போன வாரத்துக்கு வாரமும் நல்ல பஸ்ஸிங்காக இருந்தது. ஸோ இது தொடர்ந்து இருக்கிறத பார்த்தா ஒரே வாரத்தில் இதோட 52 வீக் ஹையான 1545 நெருங்கிரும்னு தோணுது. ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் தெரியுது. சரியான பேட்டர்னும் டெக்னிக்கலாக இருக்குது. ஸோ அடுத்த வாரம் அவசியம் அதிகமாக மேலே போகக்கூடிய ஒரு பங்கா அவந்தி ஃபீட்ஸ் இப்போதைக்கு இருக்குது. கவனிக்க வேண்டிய 3வது முக்கியமான ஸ்டாக் மோதிலால் ஒஸ்வால் ஃபினான்ஷியல் சர்வீசஸ். ஸோ கொஞ்ச நாளாவே வால்யூம் பில்ட் ஆகிட்டு இருந்தது. இப்போ வந்து ஒரு கிளியர் டைரெக்ஷனோட போன வெள்ளிக்கிழமை ஒரு பிரேக் அவுட் ஆச்சு. ஸோ வால்யூம் பார்த்தீங்கன்னா எப்போதும் 13 லட்சம் 15 லட்சம் இருக்கிறது 21 லட்சத்தையும் தாண்டி இருந்தது. ஆர்எஸ்ஐ 65. ஸோ மண்டேயே வந்து இது 830, 840, 850 வரைக்கும் போகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஃப்ரைடே வந்து ஒரு சரியான பிரேக் அவுட் இருந்தது. ஸோ அவசியம் அடுத்த வாரம் பார்க்க வேண்டிய முக்கியமான பங்கு. அதானி போர்ட்ஸ் லாங் டேர்ம் ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ். ஸோ இதனாலே வந்து இது வந்து லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோவில் வச்சுக்கக்கூடிய ஒரு பங்கு. ஸோ ரீசெண்டான வால்யூம் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. எப்போதும் 26 to 41 லேக்ஸ் இருக்கிறது ஒரே நாளில் லாஸ்ட் ஃப்ரைடே 62 லேக்ஸ் மேலே இருந்தது. ஸோ இது அடுத்த வாரத்துலேயும் இன்னும் வரக்கூடிய மாதங்கள்லேயும் ரொம்ப அதிகமாகி இது 1584ங்கிற இதோட 52 வீக் ஹை, அப்புறம் ஆல் டைம் ஹை 1621 ரெண்டுத்தையும் உடச்சி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆர்இசி, பிஎஃப்சி ரெண்டுமே நல்லா மேலே போயிட்டுருக்கு. ஸோ
பிஎஃப்சி தான் ரொம்ப சூப்பரா ஒரு வால்யூம் பிளஸ் ஆர்எஸ்ஐயோட இருந்தது. இப்போ ஆர்இசியும் அதில சேர்ந்திருக்கு. அடுத்த வாரமும் இது நடக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 50,00,000க்கும் மேல ரெகுலர் வால்யூமோட அதிகமா இருந்தது. ஸோ அவசியம் அடுத்த வாரம் கவனிக்க வேண்டிய 10 பங்குகள்ல இதுவும் ஒண்ணு. பிஎன்பி ஹவுசிங் ஃபைனான்ஸ் ஒரு புது வால்யூம் பிரேக் அவுட் ஆயிருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 4லேருந்து 5 லட்சம் வரைக்கும் வால்யூம் அதிகமா இருந்தது. இதோட பிஇ பிளஸ் வேல்யூவேஷன், பெக் ரேஷியோ, ஸ்டாக் பி வேல்யூவேஷன் ரொம்பவே சீப்பா இருக்கு. ஸோ இங்கேருந்து இது 1000, 1100 தொடுறதுக்கு 1 ஆர் 2 மந்த்ஸ் தேவைப்படலாம். பட் ரொம்ப ப்ராமிசிங்கா இருக்கு. போன மாசம் நெறைய வாட்டி நம்ம ஸ்விங் ரேடார்ல கேபி எனர்ஜி வந்தது. ஸோ இப்ப திரும்ப நல்ல வால்யூமோட வரத பார்த்தா, அடுத்த வாரம் நெறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற மாரி இருக்கு. வேல்யூவேஷன் சூப்பரா இருக்கு. அவசியம் கவனிக்க வேண்டிய ஒன் ஆஃப் த 10 ஸ்டாக்ஸ். ஜிஇ ஷிப்பிங், அப்புறம் ஷிப்பிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா 2மே 52 வீக் ஹை க்ளோஸரா இருக்கு. ஐ திங்க் ஷிப்பிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா ஆல்ரெடி 52 வீக் ஹைய லாஸ்ட் வீக் டச் பண்ணிடுச்சுன்னு நெனைக்கிறேன். ஸோ இங்கேருந்து ஜிஇ ஷிப்பிங் 1500 டச் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது. மோஸ்ட்லி 1 ஆர் 2 வீக்ஸ்ல நடக்க நெறைய வாய்ப்பு இருக்கு. சூப்பரா வால்யூமோட பிரேக் அவுட் ஆயிட்டிருக்கு. போன வெள்ளிக்கிழமை பிடிசி இந்தியா இருக்கிறதுலயே ரொம்ப அதிகமான வால்யூமோட பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ எப்போதும் வந்து ஒரு 13லேருந்து 18 லட்சம் அந்த ரேஞ்சில தான் இருக்கும். ஒரே நாள்ல வெள்ளிக்கிழமை 70 லட்சத்துக்கு மேல வால்யூம் இருந்தது. ஸோ இது ஆல்ரெடி வந்து ஒரு நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கிற பிஎஸ்யூ ஸ்டாக். இப்ப இன்னமும் நல்ல ஒரு வாய்ப்பா அடுத்த வாரம் தெரியுது. அவசியம் கவனிங்க. ஜிஇ வெர்னோவா ரொம்ப நாளா நம்ம பார்த்துட்ருக்கோம். கிட்டத்தட்ட 3000 சொச்சத்துலேயும் நம்ம ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சோம். ஆல்ரெடி 4000 தாண்டிடுச்சு. ஸோ இன்னும் 1 ஆர் 2 வீக்ஸில் 4300 டச் பண்ணுமா அப்படின்னு தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அந்த அளவுக்கு சூப்பரான வால்யூமோட தொடர்ந்து மேலே போயிட்டுருக்கிற ஒரு நல்ல ஸ்டாக். நம்ம query தவிர ஒரு சில ஸ்டாக்ஸ் கிட்டத்தட்ட 52 வீக் ஹைல இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நல்லா இன்னும் பொட்டென்ஷியல் இருக்கிற மாதிரி ஒரு 5 ஸ்டாக்ஸ் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். 52 வீக் ஹைக்கு க்ளோஸரா ஒரு சில ஸ்டாக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இப்போ இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதில் அதானி பவர் நம்பர் 1. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் கூட 140 ரேஞ்சுக்கு வாங்கியிருந்தாரு. அவர் இன்னும் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தா ஒரு பெரிய லாபம் இப்போதைக்கு பார்க்கலாம். ஸோ இது இங்கேருந்து புது உச்சம், அதாவது 200 தாண்டி புது உச்சத்தை அடையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அது அடுத்த வாரமே கூட நடக்கலாம். ஏன்னா வந்து ஸ்ட்ராங்கா ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கு. 5 கோடி 2 கோடி அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கிற இந்த ஸ்டாக்கோட வால்யூம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 கோடி லாஸ்ட் ஃப்ரைடே மட்டுமே இருந்தது. ஸோ அப்படி பார்த்தா நிறைய இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி தோணுது. ஸோ அடுத்த வாரம் இது வந்து 210 வரைக்கும் போகுமா, இல்லை 205 வரைக்கும் போகுமான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். பிஎஸ்சி கிட்டத்தட்ட லாஸ்ட் வீக் 52 வீக் ஹையை டச் பண்ணிடுச்சு. ஸோ அடுத்த வாரம் எனக்கு தெரிஞ்சு இது 3600 டச் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுவும் ஒரு சூப்பர் ஸ்டார் ஸ்டாக்காக இப்போதைக்கு இருக்குது, கவனிங்க. 2 மாதம் முன்னாடி ரொம்ப டீட்டெயிலாக நம்ம என்ஜினியர்ஸ் இந்தியா ரிவ்யூ பண்ணியிருந்தோம். அது அப்போ நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா இப்போ சூப்பராக ஒரு நல்ல பர்சன்டேஜ் ஆஃப் ஹைக் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ ஒரே நாளில் கிட்டத்தட்ட 6% போன வெள்ளிக்கிழமை மேலே போயிருந்தது. இங்கேருந்து 255 அதுக்கப்புறம் 304 எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு பார்ப்போம். ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கிற ஒரு சில கம்பெனிகளில் இப்போதைக்கு என்ஜினியர்ஸ் இந்தியா இன்னமும் கவனிப்பை பெறுது. ரினியூவபிள் எனர்ஜி ஸ்டாக் எல்லாமே மேலே போயிட்டுருக்கு. வாரி ரினியூவபிள் டெக்னாலஜிஸ் அதில் இப்போ ரீசெண்டாக நல்லா ரெக்கவர் ஆகி மேலே போக ஆரம்பிச்சிருக்கு. இதோட வேல்யூவேஷன் ரொம்பவே சீப்பாக இருக்குது. பெக் ரேஷியோ 0.23 தான், அவசியம் கவனிங்க. ஆர்இசி தவிர பிஎஃப்சி ரொம்ப சூப்பராக மேலே போயிட்டுருக்கு. பிஎஸ்சியில் இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இப்போதைக்கு வால்யூம் பில்டப் ஆகிருக்கு. 70க்கு மேலே ஆர்எஸ்ஐ இருந்ததால் நம்ம கடியில் மிஸ் ஆச்சு. ஆனால் அடுத்த வாரம் இது புது உச்சத்தை அடையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, அவசியம் கவனிங்க. அடுத்த வாரம் 15 ஸ்டாக்ஸ் நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம். இதில் நிறைய ஸ்டாக்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வால்யூமில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதால நிறைய மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் எது இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக மேலே போகும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதில் எதுவுமே பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். See you next week.